நேயர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுக்கு எதிராக முஸ்லிம் அரசியல் தரப்பினாலும் ஆயுத குழுக்களினாலும் நடத்தப்பட்ட வன்முறைகள், அவற்றில் பல ஆயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது பற்றிய தகவல்கள் பலவராக வந்த ஒரு சூழலில் அதற்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன? இந்த அரசியல் தலைவர்கள் அவற்றுக்கு பின்னால் இருந்தார்களா என்கிற கேள்விகள் எழுகின்றன. அவற்றுக்குரிய ஆதாரங்களோடு இன்றைய பொழுது இந்த நிகழ்ச்சி வருகிறது. கடந்த வாரங்களில் வடக்கு கிழக்கு இணைப்பு குறித்தும், குறிப்பாக வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதற்கு தமிழ் தரப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பினை கோர வேண்டும் என்கிற கோரிக்கைகள் பலவலாக இருந்த ஒரு சூழலில் அதனுடைய மறுதலையை இன்றைய பொழுது கொண்டு வருகிறோம். இரண்டு சமூகங்களும் இந்த மன்னிப்பு கோரலுக்கும் தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றார்களா என்கிற ஒரு நேர்மையான கேள்வியினை இங்கே நாங்கள் எழுப்ப வருகிறோம். இது சிலருடைய மனங்களை பாதிப்பதாக அல்லது விமர்சனத்துக்குரியதாக இருந்த போதும் மாற்று கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிராஜ், உங்களிடம் வர வேண்டும். நான் இப்போது எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அமைச்சராக இருக்கின்றவர், அவருடைய அந்த கருத்துக்கு வருவதற்கிடையில் நீங்கள் கடைசியாக சொன்ன விடயம் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், தமிழ் கிராமங்கள் இருந்த பிரதேசங்களில் அதிகாரம் பாவிக்கப்பட்டு முஸ்லிம் பிரதேச சபைகள் உருவாக்கப்பட்டதன் ஊடாக அந்த தமிழ் கிராமங்கள் அந்நியப்படுத்தப்பட்ட அல்லது ஊரங்கட்டப்பட்ட அந்த கிராமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுகிற நிலை தோன்றியது என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இந்த நிலை இன்றும் நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இன்றும் அது அங்கு நடைபெறுவதாகத்தான் அங்கிருந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஓரிரு தினங்களுக்கு முன்பு அந்த காரைமுனை வாகரை பிரதேசத்தில் உள்ள காரைமுனை என்கின்ற பிரதேசத்தில் ஏராளமான முஸ்லீம்கள் குடியேற்றப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதே போன்று எல்லை கிராமங்களில் உள்ள தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் பெருந்தொகை பணத்தை கொடுத்து வாங்கப்படுவதாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். தனியார் கொடுத்து வாங்குவது நியாயமாக இருக்கின்றது. ஆனால் தமிழர்களுடைய மனங்கள் புண்படும் வகையில் அவருடைய சுடுகாடுகள் அல்லது சவக்காலைகள் கையகப்படுத்தப்படுவது, அவைகள் அரசாங்கத்திற்கு மாற்றப்பட்டு அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்பட்டு பின்னர் அங்கு முஸ்லீம்கள் குடியேற்றப்படுவது அல்லது அரசாங்க காணிகளாக அது மாற்றப்படுவது, அரசாங்க கட்டிடங்கள் கட்டப்பட்டு இது போன்ற விடயங்கள் உணர்வுகளை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. குறிப்பாக இந்து கோயில்கள் வேண்டுமென்று அந்த மூலஸ்தானம் இருந்த இடத்தில் இறைச்சி கடைகள் வைப்பது என்பது ஒரு இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்துகின்ற ஒரு விடயமாக அமைந்து விடுகின்றன. இவைகள் நீண்டகால நோக்கத்தில் ஒரு சமரசத்திற்குள் தமிழ் முஸ்லீம் தரப்புகள் வந்துவிட முடியாத அளவிற்கான ஒரு இக்கட்டுக்குள் இந்த பிரச்சனையை இட்டு சென்றுவிடும். எனவே இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு நல்ல கலந்துரையாடல்கள், ஒரு புரிந்துணர்வுடன் கூடிய நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் அன்றி இந்த விடயங்களை தீர்ப்பதும் ஒரு சகவாழ்வுக்குள் இரண்டு சமூகங்களும் செல்வதும் கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும். இந்த இடத்தில் ஹிஸ்புல்லா அவருடைய அந்த நேர்காணலில் இருந்து வரக்கூடிய அடுத்த பதிவுகளை கொண்டு வரலாம். விட்ட இடத்திலிருந்து அவருடைய அந்த கருத்து இங்கே தொடர்கிறதா? அங்கிருந்த ஓட்டமாவடி மக்களுக்கு ஒரு பிரதேசம் கட்டுவதற்கு ஒரு காணி இருக்கவில்லை, ஒரு தேவைக்கு இருக்கவில்லை. அப்பொழுது இருந்த அந்த சவக்காலை அதிலே கட்டுவதற்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. நான் முன்னின்று அந்த காணியை முழுமையாக நான் தான் பெற்றெடுத்தேன், நான் அரசுக்கு எடுத்தேன். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தபோது அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முழு சவக்காலையை நான் தான் பொறுப்பேற்றேன். ஜோசப் பரராஜசிங்கம் உட்பட அப்போது இருந்த எம்பிக்கள் மிக கடுமையாக என்னை எதிர்த்தார்கள், நான் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று. இருந்தாலும் நான் பகிரங்கமாக அந்த காணியை பொறுப்பேற்று தான் அந்த காணியிலே இன்று இருக்கின்ற மர்கஸ், ஓட்டமாவடி பிரதேச செயலகம், லைப்ரரி, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் நாம் கட்டலாம். நான் சீதாக்கா சொல்லவில்லை, நாம் செய்தோம். ஓட்டமாவடி போஸ்ட் ஆஃபீஸ் நாங்கள் கட்டினோம். அந்த காணியை நாங்கள் எடுத்து அவ்வளோ அந்த முழு காணியை நாங்கள் எடுத்தோம். கடும் ஆர்ப்பாட்டம் பிரச்சனை, புலிகள் எனக்கு மரண தண்டனை இவ்வளோ எதிர்த்தார்கள் என்னோடு. இருந்தபோது அந்த காணியை முழுமையாக பொறுப்பேற்று நாங்கள் எடுத்து தான் அதில் போஸ்ட் ஆஃபீஸை கட்டி, குவார்ட்டர்ஸை கட்டி, அதில் பிரதேசத்துக்கு நான் தான் கட்டினேன். ஆகவே அது அவ்வளவு நாங்கள் செய்தோம். அதில் தான் மர்கஸு காணியை ஒப்படைத்தோம். அதை ஒன்று தான் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கின்ற மார்க்கெட் ஓட்டமாடி, அதுவும் நான் தான் கட்டினேன். அதுவும் ஒரு கோயில் காணி. இவ்வளவு பிரச்சனை இருந்தது. இன்று அதில் கோயில் கட்டப்பட்டிருந்தால் ஓட்டமாடி நேரத்தில் கோயில் இருந்திருக்கும், அதை மறந்துவிடக்கூடாது. நான் அதில் கோயில் இருந்த காணி இவ்வளவு பிரச்சனை இருந்தது. அப்போது இருந்த எம்பிக்கள் துரைராஜசிங்கம் மிக கடுமையாக எதிர்த்து வாதாடினார். மிக கடுமையான நான் மாவட்ட அபிவிருத்தி கொடுத்தார் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அந்த காணியை நான் பொறுப்பேற்று பிரதேசம் கொடுத்து ஓட்டமாவடி பள்ளிவாசலை கொடுத்து அதிலே நாங்கள் ஒரு மார்க்கெட்டை கட்டினோம். நான் தான் முதலாவது நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முதலாவது உண்மையில் அதிர்ச்சிகரமான ஒரு பதிவு என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு தன்னுடைய அதிகாரத்தை கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களுடைய காணியை எடுத்தோம் என்று சொல்வது என்பது கிட்டத்தட்ட
அரசோடு இருந்து பயணிக்கிற முஸ்லிம் அமைச்சர்கள் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக முடிவுகளை எப்படி எடுத்தார்கள் என்பதை வெளிக்காட்டுவதாக நீங்கள் அதை கேட்கிற பொழுது உங்களுக்கு என்ன தோணியது? எங்களுக்கு இது அறிந்த விடயம், நாங்கள் இது எங்களுக்கு தெரிந்த விடயம், இப்பொழுதுதான் இது பகிரங்கமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இது பற்றி நாங்கள் ஏராளமாக எழுதினோம், நிறைய எழுதினோம். ஆனால் எங்களுடைய குரல்கள் வெளிவரவில்லை. என்றால் உங்களுக்கு தெரியும், கிழக்கில் வாழுகின்ற தமிழர்களே இல்லை என்கின்ற நிலையில் தான் அநேகமான ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அந்த மக்களுடைய குரல்கள் வெளியே எழுப்பப்படவில்லை. அங்குள்ள அரசியல்வாதிகளும் இது போன்ற பிரச்சனைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு அல்லது இழக்கப்பட்ட பிரதேசங்களை பற்றிய தரவுகளை சேகரித்து வைப்பதற்கு, ஆவணப்படுத்துவதற்கு, செவிகளை சேகரித்து வைப்பதற்கான முயற்சிகள் எதையும் அவர்கள் பெரிதாக எடுக்கவில்லை. ஒரு வரையறைக்குள் செய்வார்கள். தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி பார்த்தார்களே தவிர அந்த மக்களுடைய இருப்பு எதிர்காலம் பற்றிய தரவுகளை ஆவணப்படுத்துகின்ற முயற்சிகளை அவர்கள் இன்றும் செய்யவில்லை. இது ஒரு மிகப்பெரிய, அதைவிட முஸ்லிம்களுடன் எப்படி இணக்கமாக சேருவது என்பது பற்றித்தான் தமிழ் தலைமைகள் யோசித்துக் கொண்டிருந்தனவே தவிர அந்த முஸ்லிம்களுடன் கைகுலுக்கின்ற விடயம் என்பது அங்குள்ள தமிழர்களுடைய விருப்பங்களுக்கு வெறுப்பாக அவருடைய உணர்வுகளை பாதித்தவைகளாக இருக்கும் என்கின்ற கோணத்தில் அந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அணுகப்படவில்லை. உண்மையில் ஒரு மேடைக்காக அல்லது பத்திரிகைகளுக்கு காட்டுவதற்காக ஒரு அரசியல் ரீதியில் 2 தலைவர்கள் கைகுலுக்குகின்ற விடயம் பார்க்கப்பட்டதே தவிர அடிப்படையில் அந்த கிராஸ் ரூட் என்று கூறக்கூடிய அந்த மண்ணில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் அந்த புரிதல் என்பது ஏற்படுத்தப்படவில்லை என்று நீங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தப்படவில்லை. இது ஒரு பக்கம் தினேஷ். இதே போன்று முஸ்லிம்களுக்கும் ஏராளமான அநீதிகள் இழைக்கப்பட்டிருந்தன. இந்திய படையின் வருகையின் போது இழைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் இருந்த பல்வேறு தமிழ் அமைப்புகள் முஸ்லிம்களுக்கு அநீதிகள் இழைத்தன. தமிழ் ஆயுத விடுதலை புலிகள் உட்பட ஆயுதம் தாங்கிய குழுக்களை ஆயுதம் தாங்கிய அமைப்பினர் முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். தமிழ் அரசியல்வாதிகள் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். உண்மையிலே ஒரு கலவரம் அங்கு நடைபெற்றது. 2 தரப்பும் மறுதரப்பும் யாருமே அங்கு புத்தர்கள் இல்லை. 2 தரப்புமே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். எனவே நான் ஒரு தமிழர் தரப்பில் இருந்து இது பற்றி பல விடயங்கள் பேசப்படாமல் என்ற முஸ்லிம்களுக்கு மீது இழைக்கப்பட்ட அநீதிகள் பற்றி பல்வேறு தளங்களில் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. தமிழர்களும் பேசுகிறார்கள், முஸ்லிம்களும் சுமந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அதை ஒரு இனப்படுகொலை என்றே கூறுகின்றார். ஆனால் உண்மையிலேயே தமிழர்களும் அந்த நேரத்தில் அழிக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு விட மேலதிகமாக பல மடங்கு அதிகமான அநீதிகளுக்கு தமிழர்கள், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் வாழ்ந்த தமிழர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தி ஏதோ ஒரு இடத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தான் நான் கூறுகின்றேனே தவிர இதற்காக முஸ்லிம்கள் அங்கு தாக்கப்படவில்லை, கொல்லப்படவில்லை, அவர்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படவில்லை என்று நான் வாதிட வரவில்லை. அந்த விடயத்தை அந்த கருத்தினை நாங்கள் ஒத்து அதே நிலைப்பாட்டை பிரதிபலிப்பது பொருத்தம். அது நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருப்பதும் கூட அதுதான். அந்த 2 தரப்புகளிலும் குற்றம் என்பது ஒற்றை தரப்பினால் செய்யப்பட்டது என்று மீண்டும் மீண்டும் கூறப்பட்டு வருகின்ற ஒரு சூழலில் இல்லை, 2 தரப்புகளிலும் இவை நடந்திருக்கின்றன என்பது பற்றிய விடயத்தை வலித்தாலும் உண்மையை அப்படியே வெளிப்படையாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வெளியில் கொண்டு வரப்படுகிற விடயம்தான் இது. ஆக இந்த விடயங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளப்படுகிற வரையில் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்வாராக 2 சமூகத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், அதனுடைய அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் இனி எதிர்காலம் பற்றிய ஒரு முயற்சிக்கு போகலாம் என்கிற நிலை உருவாகும் என்கிற ஒரு கோணத்தில் தான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கிறோம். இதுபோன்ற ஒரு முயற்சி ஏற்கனவே நடந்திருந்தது. 2002ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை செய்ததன் பிறகு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம் தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தார்கள். வடமாகாணத்திலிருந்து வெளியேறி சென்றிருந்த அல்லது வெளியேற்றப்பட்ட அந்த முஸ்லிம் தலைவர்கள் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சந்தித்து பேசியிருந்தார்கள். கிழக்கில் இவ்வாறான சந்திப்புகள் இடம்பெற்றன. உண்மையில் இந்த முயற்சிகளுக்கு என்ன ஆனது, எவ்வாறான ஒரு இணக்கத்துக்கு 2 தரப்பும் வந்தார்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையில் நிராஜ், அந்த நேரத்தில் நீங்கள் ஊரில் இருந்தீர்கள் இல்லையா? பரபரப்பான சந்திப்புகள் கிழக்கிலும் சரி வன்னியிலும் சரி அடுத்தடுத்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. என்ன மாதிரி அவன் இணக்கத்துக்கு 2 தரப்பும் வந்தார்கள் அந்த நேரத்தில்? உண்மையிலேயே முதலாக முஸ்லீம் தரப்புடன் ஒரு தமிழ் தரப்பு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் என்றால் அந்த 2002ஆம் ஆண்டு ஒப்பந்தம் அல்ல. அதற்கு முன்பதாக 1988ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15, 16, 17ஆம் திகதிகளில் 88ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த மாகாண சபைகள் உருவாகி இருந்த காலகட்டத்தில் முஸ்லீம் ஐக்கிய விடுதலை முன்னணி என்று கூறப்படுகின்ற ஒரு அமைப்பு, அந்த நேரத்தில் பதியுதீன் முகமது தலைமையிலான அந்த அமைப்பு விடுதலை புலிகளுடன் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தது. இந்த கலந்துரையாடல் அவர்கள் சென்னைக்கு சென்று அங்கு சென்னையில் பிரசிடென்ட் ஹோட்டலில் தங்கியிருந்து
அங்கு தங்கியிருந்த விடுதலை புலிகளுடைய ஒரு முக்கியஸ்தரான கெட்டுவுடன் அவர்கள் இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சந்திப்பின் போது MI முஹைதீன் அவர்களும் கூட சென்றிருந்தார்கள். அவரும் ஒரு முக்கிய பிரமுகர் முஸ்லிம்கள் தரப்பில். இவர்கள் அங்கு சந்தித்த பொழுது ஒரு முதலாவது உடன்பாடு அங்கு எட்டப்பட்டது. அந்த முதலாவது உடன்பாடு முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான நிறைய விடயங்கள் பேசப்பட்டு எதிர்காலத்தில் இந்த இரண்டு சமூகங்களும் எப்படி நகர்வெடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமான முதலாவது ஒப்பந்தம், வரலாற்றிலேயே முதலாவது ஒப்பந்தம் என்னுடைய அறிவு கட்டியபடி எடுக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தான். அந்த ஒப்பந்தத்தின் பொழுது சில தீர்மானங்கள், நான் இருக்கேன் 10 தீர்மானங்கள் என்று அதில் எடுக்கப்பட்டன. அதில் முக்கியமான தீர்மானம் என்னவென்றால், இலங்கை வாழ் முஸ்லீம்கள் தமிழ் மொழியை பேசுபவர்களாக இருப்பினும் அவர்கள் வேறுபட்ட தனித்துவத்தை கொண்ட தமிழ் தேசியத்தினுள் உள்ளடங்கிய ஒரு இனக்குழு என்பதையும், வடக்கு கிழக்கு மாகாணம் ஏனைய தமிழ் பேசும் மக்களின் பாரம்பரிய தாயமாக உள்ளது போலவே முஸ்லிம்களது பாரம்பரிய தாயமாக உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட அதில் ஒரு 10 உடன்பாடுகள் எட்டப்பட்டிருந்தன இரண்டு தரப்பினருக்கும் இடையில். அதில் ஒரு நிர்வாக சபை அமைவதாக இருந்தால், அல்லது மாகாண சபை வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபைகள் அமைவதாக இருந்தால் அதில் முஸ்லிம்களுக்கு 35% பங்கு கொடுக்கப்பட வேண்டும். முதலமைச்சர் ஒரு தமிழராக இருந்தால் உதவி பிரதி முதலமைச்சர் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது போன்ற பல விடயங்களில் விடுதலை புலிகளும் இந்த முஸ்லீம் தரப்பும் ஒப்பந்தத்திற்கு வந்திருந்தார்கள். இதே போன்றுதான் 2002ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு இந்த சமாதான கால பகுதியில் முஸ்லிம்களுக்கும் விடுதலை புலிகளுடைய தலைவர் வியன்னா பிரபாகரன் அவர்களுக்கும் அஷ்ரப் அவர்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னராக ஒரு நடைமுறை வந்தது. அதாவது கிழக்கில் அடிக்கடி அந்த பிரச்சனைகள் வருகின்ற பிரதேசங்களாக இருப்பதால் ஒரு தொடர்ச்சியான கலந்துரையாடல் விடுதலை புலிகள் தரப்பிற்கும் முஸ்லிம் தரப்பிற்கும் இடையில் நடைபெற வேண்டும் என்ற ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. நாளாந்தம் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக இந்த ஏற்பாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முஸ்லிம் தலைவர்கள் தயாராக இருக்கவில்லை. ஏனென்றால் அங்கு ராவ் ஹக்கீம் கூறிய ஒரு விடயம் என்னவென்றால், நான் முஸ்லிம்களுடைய தேசிய தலைவராக இருக்கின்றேன், நான் தமிழர்களுடைய தேசிய தலைவருடன் மட்டும்தான் பேசலாம், கிழக்கில் அந்த நேரத்தில் பொறுப்பாளராக இருந்த கருணாவுடன் பேசுவதற்கு நான் தயாரில்லை என்று கூறிவிட்டார். எனவே இந்த தொடர்ச்சியான சந்திப்புகள் அங்கு இல்லாமல் போனதால் பிரச்சனைகள் என்பது ஒரு தீர்வை நோக்கி நகர்த்தப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. இதுதான் இந்த பிரச்சனைக்கு உண்மையில். அதே வேளையில் கிழக்கில் அந்த நேரத்தில் இருந்த அத்தாவுல்லா அதிகாரத்தை தன் கரங்களில் எடுக்க வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளுடன் அந்த ஒப்பந்தத்தை அவர் தூக்கி எறிந்தார். அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். இந்தியாவின் புலனாய்வு பிரிவினர் என்று கூறப்படுகின்றவரால் இந்த ஒப்பந்தத்திற்கு எதிரான நகர்வுகள் எடுக்கப்பட்டிருந்தன. இந்த சமாதானத்தை குழப்புகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்த EPDP அல்லது இது போன்ற கட்சிகள் கூட இந்த சமாதான முயற்சியை குழப்புகின்ற பல்வேறு சதிகளை அங்கு மேற்கொண்டிருந்தார்கள். ஸ்ரீலங்கா இராணுவத்தின் புலனாய்வு பிரிவினர் நேரடியாகவே முஸ்லிம்களை கொலை செய்து தமிழர் பிரதேசங்களுக்குள் எறிந்து விடுவார்கள், அல்லது தமிழர்களை கொலை செய்து முஸ்லிம்களுக்குள் எறிந்து விடுவார்கள். இந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையிலான அந்த மோதல்கள் தணிந்து விடாமல் மிக மிக கவனமாக பேணி பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். இரண்டு தரப்புமே இதை தெரிந்து கொண்டே இது போன்ற சதிகளுக்கு பலியாகி கொண்டிருந்தார்கள். இரண்டு பேரும் பலியாகி கொண்டிருந்தார்கள் சொல்லி, இது உண்மையில் ஒரு இருக்கக்கூடிய எண்ணிக்கை அடிப்படையில் இரண்டு சிறுபான்மை சமூகங்களும் தங்களுக்கிடையில் ஒரு இணக்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அது ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்கிற ஒரு நிலை. இப்போது நீங்கள் கூறுகிற 1988ஆம் ஆண்டு முதலாக முஸ்லிம்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாடு ஏற்படுகிறது. அதன் பிறகு நீண்டதொரு இடையில் கணக்கு பிரச்சனைகளுக்கு பிறகு 2002ஆம் ஆண்டு உடன்பாடு ஏற்படுகிறது. 88ஆம் ஆண்டு உடன்படிக்கை செய்யப்படக்கூடிய நிலை இருந்திருக்கிறது என்றுதான். அதற்கு முன்னதான காலத்தில் அந்த நிகழ்ச்சியில் வந்து ரஹ்மான் ஜான் அவர்கள் சொன்னால், ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் போராளிகளாக இருந்து தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். சில உறவு பிரச்சனைகள் இருந்தாலும் இரண்டு சமூகங்களும் ஒரு இணக்கமான வாழ்வினை, ஒரு சகவாழ்வினை வாழக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்திருக்கிறது என்று. உண்மையில் இந்த பிரச்சனையுடைய தோற்றுவாய், இந்த முரண்பாடுகளுடைய தோற்றுவாய் எங்கே இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? உண்மையிலே இந்த பிரச்சனை, அதாவது முஸ்லீம் தமிழ் பேசும் சமூகம் என்கின்ற அடையாளத்தில் இருந்து அல்லது தமிழ் சமூகம் என்கின்ற அடையாளத்தில் இருந்து முஸ்லீம்களை பிரிக்கின்ற அந்த சதியாக இருக்கலாம் அல்லது அந்த நகர்வாக இருக்கலாம். 1948 அந்த சுதந்திரம் அடைந்த ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைந்த அந்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. அந்த நேரத்தில் சார் ராசிக் ஃபரீர் என்று கூறப்படுகின்ற ஒரு முஸ்லீம் பிரமுகரால் ஆரம்பத்தில் அதாவது தமிழ் அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் என்கின்ற அந்த அடையாளத்துடன் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்கள்
பேச்சில் வேண்டுமானால் தமிழை நாங்கள் பாவித்துக் கொள்ளலாம். ஆனால் எழுதுகின்ற பொழுது அரபு மொழியில் உருது மொழியில் தான் எழுத வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அதற்கான மிகப்பெரிய பிரச்சாரம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் ஜாகிரா கல்லூரியை ஆரம்பித்தவர் என்று கூறப்படுகின்ற சித்திலபை அவர் ஒரு சட்டத்தரணி, அவர் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து முஸ்லீம்கள் மத்தியில் கொண்டு சென்றிருந்தார். அதுபோன்று ஏஎம்ஐ அசீஸ் என்று சொல்கின்ற காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற கடமையாற்றிய விரிவுரையாளராக கடமையாற்றிய ஒரு முஸ்லீம் தலைவரும் இது போன்ற பிரச்சாரங்களை முன்னெடுத்து அவர்கள் கொண்டு மிகப்பெரிய பிரச்சாரமாக அவர்கள் கொண்டு சென்றார்கள். ஒரு தூய தமிழை முஸ்லீம்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முஸ்லீம்கள் இவ்வளவு உண்மையிலே உருதுக்கும் ஹிந்திக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஹிந்திக்கு எழுத்து நிலை இருக்கின்றது. உருது மொழி பேசுகின்றது ஹிந்தியாக இருந்தாலும் எழுதுவது அவர்கள் அராபிக்கில் எழுதுவார்கள். அதேபோன்று தமிழும் பேசுவதற்கு பாவிக்கின்ற மொழியாக முஸ்லீம்கள் பாவிக்கலாமே தவிர எழுதுகின்ற பொழுது அதை அரபிக் மொழியில் தான் எழுத வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் காலோட்டத்தில் அதில் வெற்றி காண முடியவில்லை என்றால் கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் தமிழை அளவுக்கு அதிகமாக நேசித்ததன் காரணமாக இதனைத் தொடர்ந்து இந்த தமிழ் பேசும் அடையாளம் என்கின்ற அந்த அடையாளத்தில் இருந்து முஸ்லீம்களை பிரித்து ஆளுவதற்காக ஸ்ரீலங்காவினுடைய ஐக்கிய தேசிய கட்சி பல முயற்சிகளை செய்திருந்தது. மதியுதீன் முகமது ஊடாக அந்த தரப்படுத்தலை கொண்டு வந்து தமிழ் இளைஞர்களை மிக மோசமாக பாதித்த அந்த தரப்படுத்தலின் அந்த எதிர்விளைவு ஒரு முஸ்லீம் மீது சென்றுவிட வேண்டும் என்கின்ற கோணத்தில் அந்த காய்நகர்த்துகள் மேற்கொள்ளப்பட்டது. என்றால் கிழக்கில் சென்ற மதியுதீன் முகமது கிழக்கில் உள்ள முஸ்லீம்களை பார்த்து நீங்கள் இலகுவாக இந்த செல்லலாம், பல்கலைக்கழகம் செல்லலாம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கின்றது எனவே என்று தூண்டிவிட்டு அதனூடாகவும் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இது போன்று தொடர்ந்து தமிழர்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்கான ஏராளமான முயற்சிகள், அது நாங்கள் சொல்ல போனால் உண்மையில் நேரம் போதாது, சாவகாசமாக கதைக்க. ஆக பிற்காலத்தில் இப்போது எம்எல்ஏ இஸ்புல்லா சொல்வது போன்றதான பிற்காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நேரடி தாக்குதல்கள், நேரடி படுகொலைகள், நேரடி நில அபகரிப்புக்கு முன்னால் ஒரு கருத்தியல் ரீதியாக இந்த சமூகங்களுக்கு மத்தியில் இந்த வேறுபாடு என்பது சுதந்திரத்துக்கு உடனடி பின்னரான காலகட்டத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ளும் முஸ்லிம்கள் பற்றிய நிலைப்பாடுகளை சர் ராசிக் ஃபரீத் உட்பட அந்த முக்கியமான ஆட்சியில் இருந்து மிகவும் அதிகாரத்தில் இருந்து செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருந்தவர் கொண்டு வந்திருந்தாலும் கிழக்கை பொறுத்த வரைக்கும் கிழக்கு முஸ்லீம்கள் ஒரு சிறப்பிடம் பெற்ற வலிமையான நாட்டினுடைய தெற்கிலோ பேர்வலையிலோ இருக்கக்கூடிய முஸ்லீம்களை விட கிழக்கு முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு சிறப்பு அடையாளம் இருந்தது. அவர்கள் தமிழ் மக்களோடு கலாச்சார ரீதியாக கூட மிகவும் நெருக்கமானவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ அவர்கள் ஒரு முஸ்லீம் என்கிற ஒரு அடையாளத்தோடு மிக வேகமாக மாறி வருகிற அந்த மாற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஒரு மனிதனாக, ஒரு ஊடகவியலாளனாக முஸ்லீம்கள் ஒரு தனித்துவமான ஒரு இனம் என்பதையும் அவர்கள் தனித்துவமான அடையாளங்களை கொண்ட ஒரு சமூக கூட்டம் என்பதையும் அவர்கள் விரும்பாவிட்டால் அவர்களை தமிழர்கள் என்று நாங்கள் கூறிவிட முடியாது. நாங்கள் இங்கு சிலர் சொல்ல கேட்டிருக்கின்றேன், முஸ்லீம்கள் தமிழர்கள் தான், அவர்களுடைய மதம் இஸ்லாம் என்று. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் தான் நாங்கள் அப்படி கூறவிட முடியும். இப்பொழுது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நீங்கள் இலங்கையர் தான், நீங்கள் தமிழர்கள் என்று உங்களை கூறக்கூடாது என்று எப்படி சிங்களம் எங்களுக்கு கட்டளையிடுகின்றதோ அதே போன்று நாங்களும் முஸ்லீம்களை பார்த்து கட்டளையிடுகின்ற உரிமை எங்களுக்கு இல்லை. அவர்கள் தங்களை தனித்துவமான இனம் என்றால் அவர்கள் தனித்துவமான இனம் தான். அதற்கான முடிவை எடுக்கிற உரிமை என்பது அவர்களுடைய சார்ந்ததே தவிர எங்களுக்கு தமிழர்களுக்குள்ளே நீங்கள் வடக்குடன் இணையத்தான் வேண்டும் என்று கூறுகின்ற அதிகாரம் எல்லாம் தமிழர்களுக்கு கிடையாது. நீங்கள் அவர்கள் சிறுபான்மை இனமாக இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கான அதிகாரங்கள், இப்போ விடுதலை புலிகள் அந்த 88ஆம் ஆண்டு எப்படி அவர்களுடன் உடன்பாடு கண்டு ஒரு முடிவுக்கு வந்தார்களோ அதே போன்று அவர்களுக்கான சிறப்பு சலுகைகளை வழங்கி அவர்களை நாங்கள் அனைத்துத்தான் அவர்களை நாங்கள் அந்த அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே தவிர நாங்கள் நேரடியாக அவர்கள் மீது கணைகளை வீசுவதனால் இந்த சுமூகமான உறவு எதிர்காலத்தில் வந்துவிடுவதற்கான இது ஒரு சிக்கலான விடயம் என்று நினைக்கிறேன். இப்போது நீங்கள் இளைஞர்கள் தான், நீங்கள் பேசுகிற மொழிதான் தமிழ், நீங்கள் பேசுகிற மொழிதான் சிங்களம் என்று சிங்கள ஆட்சியாளர்கள் கூறுவது போன்று நீங்கள் தமிழர்கள் தான், ஆனால் உங்களுடைய மதம் முஸ்லீம், மதத்தின் அடிப்படையில் இந்த பிரிவினை கொண்டு வர முடியாது என்று பேசுகின்ற தமிழர்கள் இன்னமும் பல பேர் இருக்கின்ற ஒரு சூழலில் இது அவர்களுடைய சிந்தனையை சவாலுக்கு உட்படுத்துகிற அல்லது அவர்கள் சிந்திக்கிற விதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒரு பார்வையாக இருக்கக்கூடும். ஆனால் அடிப்படையில் முஸ்லீம்கள் ஒரு தன்னை முஸ்லீம் என்றுதான் அடையாளப்படுத்த விரும்புவதாக இருந்தால் அந்த சுய நிர்ணய உரிமை என்பது அவரை சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் வடக்கு கிழக்கு இணைப்பு என்று வருகிற பொழுதும் முஸ்லிம்களை சுய நிர்ணய உரிமை கொண்ட ஒரு தேசிய இனம் என்கிற விடயத்தில் முழுமையான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தால்தான் அதனை கொடுத்தாக வேண்டும். ஆனால் அவர்கள் தமிழர்களோடு வடக்கோடு சேர்வார்களா என்பது அவர்களுடைய முடிவு. ஆனால் அந்த உரிமையை அங்கீகரித்தாக வேண்டும் என்கிற ஒரு வாதம் முஸ்லிம்கள் தரப்பில் இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
நிச்சயமாக அந்த வாதத்தில் நியாயம் இருக்கிறது, நிறைய நியாயப்பாடுகள் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் எப்படி ஒரு சுயநிர்ணய உரிமையை கொண்ட ஒரு இனமாக நாங்கள் ஸ்ரீலங்காவுடன் பேசுகின்றோமோ அல்லது நாங்கள் நகர்வெடுக்க விரும்புகின்றோமோ, அதே அளவிலான சுதந்திரமும் உரிமையும் முஸ்லீம்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை, எதிர்காலத்தை, அவருடைய மொழியை, அவருடைய கலாச்சார பண்பாட்டு விளிம்பியங்களை பேணி காப்பதற்கான அந்த வழி தமிழர் தரப்பால் உத்தரவாதத்துடன் கொடுக்கப்படாத வரையில் அவர்களுடன் எங்களுடன் இணைவதற்காக அல்லது எங்களுடைய விருப்பப்படி வருவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவாக இருக்கின்றது. நான் முன்னர் கூறிய விடயம் இதுதான். இதற்கான ஆரம்ப புள்ளி எங்கென்றால், தமிழர்கள் பல தடவைகள் தங்களுடைய பிழைகளை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், ஒப்புக்கொண்டு விட்டார்கள், மன்னிப்பு கோரிவிட்டார்கள், அழைக்கின்றார்கள், வாங்கள் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து இருங்கள் என்று. முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், இன்று வரை அது கவனமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அது வெற்றிடமாகவே இருப்பதை நாங்கள் எங்களுடைய ஒளிநாடாக்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. அதே போன்றதான ஒரு நிலை கிழக்கில் ஏற்பட வேண்டும். இது உங்களுடைய கிராமம், இந்த இடத்தில் தான் உங்களுடைய ஆலயம் இருந்தது, நீங்கள் வாங்கள், நாங்கள் புனரமைத்து தருகின்றோம், நீங்கள் வந்து பூஜை செய்து விட்டு போங்கள். இது முஸ்லீம்களுடைய கிராமம் தான், ஆனால் நீங்கள் 100 வருடமாக இருக்கின்ற ஆலயம் இங்கு இருக்கின்றது, நீங்கள் வந்து பூஜை செய்து விட்டு செல்லுங்கள், உங்கள் கடமைகளை செய்யுங்கள், நாங்களும் உதவி செய்கின்றோம் என்று கூறுகின்ற மனநிலையில் முஸ்லீம்கள் வருகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனை என்பது இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும். இது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்கள் அல்லது போது ஹிஸ்புல்லா கூறியது போன்று அவர் பெருமையாக நான் தான் இந்த சவக்காலையை எடுத்து அங்கே சந்தையை கட்டினேன் என்று கூறுகிறார், அல்லது அங்கே கோயில் ஒன்று இல்லாமல் செய்ததை நான் தான் என்று ஒரு முஸ்லிம்களுடைய தலைவர் ஒருவர் பகிரங்கமாக மிக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு நிலையில் இருக்கிற பொழுது நீங்கள் கூறுவது சாத்தியம் என்று நினைக்கிறீர்கள்? அல்லாவும் முருகனும் இயேசுவும் நினைத்தால் சாத்தியம் என்று நினைக்கிறேன். எனது கடவுள் தான் தீர்மானிக்க வேண்டிய விடயம் என்றால், மனிதர்கள் அந்த இன ஒவ்வொருவரும் முஸ்லிம்களால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள், தமிழர்களால் உறவுகளை இழந்த முஸ்லிம்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். இந்த வடுக்கள் மாறுவதென்பது நிறைய காலம் எடுக்கும், நீண்ட காலம் எடுக்கும். அதை மாற்றுவதற்கான முயற்சிகள் 2 தலைவர்களும் செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரையில் தமிழ் தலைவர்கள் நிறைய விட்டுக் கொடுப்புடன் கூடியவர்களாக இருக்கின்றார்கள், நிறைய விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். அதேபோன்று முஸ்லீம் தலைவர்களும் தமிழர்களுடன் இணைவதற்கான சாத்தியங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் முஸ்லீம் தலைமை அப்படியான ஒரு நிலைப்பாடை எடுக்கின்ற நேரத்தில், அல்லது தமிழ் தலைமை அப்படியான ஒரு நிலைப்பாடை எடுக்கின்ற நேரத்தில், கிழக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகள், 2 தரப்பிலும் இருக்கிற அரசியல்வாதிகள் இதற்கு எதிரான ஒரு நகர்வினை நிச்சயமாக எடுப்பார்கள். என்றால் அரசியல் லாபத்தை தேடுவதனூடாக தாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டுமாக இருந்தால் பிரதேசவாதத்தை இலகுவாக தட்டிவிட்டு அவர்களை பூதமாக்கிவிட்டு அதில் அனுகூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நோக்கத்தில் நிச்சயமாக நகர்வெடுப்பார்கள். எனவே இது ஒரு பெரிய ஆபத்திற்குள் இருக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. உண்மையில் 2 விடயங்கள் இங்கே மிக தெளிவாக, ஒன்று வடக்கில் தமிழர்களுடைய நடைமுறை அல்லது தமிழ் இயக்கங்களுடைய நடைமுறை, விடுதலை புலிகள் முஸ்லிம்களை வெளியேற்றினார்கள், அது ஒரு பெருங்குற்றமாக மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும் என்று பேசப்படுகிற சமகாலத்தில், கிழக்கில் அதற்கு எதுவிதத்திலும் குறைவில்லாத, அதனை விட அதிகபட்சமான ஒரு அழிவுக்கு அங்கிருக்கக்கூடிய ஆயுதக்குழுக்களும் அரசியல் தலைமைகளும் காரணமாக இருந்திருக்கின்றன. ஆக இந்த 2 தரப்பும் உண்மையில் தங்களுடைய தவறை முழுமையாக உணர்கிற பொழுது அதற்கு சில வேளை அந்த உணர்விலிருந்து, அந்த பொறுப்பிலிருந்து சில மாற்றங்கள் எதிர்காலத்தில் தெரியக்கூடும். அது பற்றி தொடர்ச்சியான உரையாடல்களை நாங்கள் கொண்டு வரலாம். இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் ஹிஸ்புல்லாவினுடைய அந்த ஆதாரத்தை கொண்டு வந்திருந்தோம். மறுமொழிகள் நிராஜங்களோடு இணைந்து கொண்டு பல தகவல்களை பயந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஆகவே நேயர்கள், இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக அந்த கருத்துக்களுக்கான வாய்ப்பினை நாங்கள் தருவோம் என்பதை பதிவு செய்து கொண்டு, தொழில்நுட்பத்தில் முத்துராமன் மற்றும் தயா ஆகியோரோடு நிகழ்ச்சியில் விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம் நேயர்களே.